நான் சொல்றத நீ இப்படி கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். சின்னதா விடுங்க, விடுங்க சின்னதா. சொல்றேன் இரு. இன்னைக்கு ரம்யா ஆபீஸ்ல நடந்துகிட்டத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல புலிமுட்டை. அப்படி ரம்யா என்ன பண்ணா? அப்படி என்ன நடந்துட்டா? ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தானே சொன்னீங்க. இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு தான் சொல்றேன் புலிமுட்டை. ஷோ, என்ன ஏன் இப்படி குழப்புறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சொல்றேன். உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்போ கமிஷனர் கூப்பிடுறதா பியூன் வந்து சொன்னாப்ல. ஆமா. கமிஷனர் ரூம்குள்ள போய் நின்ன. இன்னைக்கு ரம்யா பயங்கரமா 7:30 புடுங்க போறா, பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அவ என்னடான்னா, நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க ஆபீஸ்லயே ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கர், அதனால கலெக்டர் கிட்டே சொல்லி கோபிச்செட்டிப்பாளையத்துல பண்ண போற டிரைனேஜ் சேனலுக்கு உங்களை தான் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? உண்மையதான் சொல்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன். ஆமாம் புலிமுட்டை. ரம்யா அப்படி சொன்னதும் என்னால நம்பவே முடியலன்னா பாத்துக்கோயேன். நானே என் கைய கிள்ளி பார்த்தேன். வலிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கிறதெல்லாம் கனவு இல்ல நிஜம்னே நம்பினேன். புலிமுட்டை, இந்த புது அசைன்மெண்ட்டை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டினேன்னு வச்சுக்கோ, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கும் ரம்யா ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லிருக்கா.